ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக மிக ஒரு ஈஸியான முறையில் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கஸ்டமர், இந்த முறைப்படி நீங்கள் அளவெடுத்து கட்டிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் கொக்கி கட்டியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் கொக்கி பக்கம் இருந்து அளவிடுங்க. இதே வந்து அளவு ப்ளவுஸில் பட்டன் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா, காஜா பக்கம் இருந்து அளவெடுத்துக்குங்க. இப்போ காஜா பக்கம் இருந்து நான் ஃப்ரண்ட் சைடை ஃபஸ்ட்டு அளவெடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காஜாக்கும் பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு காஜாக்கும் ஆம்கோல் ஜாயிண்ட் இந்த சைடு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கும் எத்தனை இன்ச் வந்து ப்ளவுஸில் சைடு அகலம் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு காஜாக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இந்த ப்ளவுஸில் 9.5 இன்ச் இருக்குது. அப்போ 9.5 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸு. இப்போ நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை இதே போல் இப்படி பாதியாக மடிங்க. நீங்கள் வந்து வேறு மெத்தடில் நம்ம எப்பயும் மாதிரி நறுக்கிற மாதிரி இருந்தால் ஆப்போசிட்டில் கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஃபுல்லும் மடிச்சுக்குவோம். இது வந்து நீங்கள் பாதி மட்டும் மடிங்க, நம்ம அளவுக்கு ஏற்ப மடிச்சுக்குவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் ஸ்டார்டிங்கில் பிடிச்சி தப்பாங்கல்ல, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் பக்கம் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் சைடு அகலம் நம்ம 9.5 இன்ச் எடுத்தோம், அந்த 9.5 இன்ச் அகலத்தை இந்த இடத்துல வைப்போம். இப்போ சரியாக இதிலேருந்து நான் 9.5 இன்ச் வைக்கிறேன். 9.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு விட்டுக்கிறேன். இப்போ நான் தையலுக்காக 2 இன்ச் அளவு எதனால் விடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து ரொம்ப காட்டன் கிளாத், துணியும் மெலிசாக இருக்குது, தண்ணியில் போடும்போது உங்களுக்கு சுருங்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் லூஸ் வச்சு தைக்கிறேன். அதனால் 2 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் இதே வந்து நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸாக இருந்தாலும் நல்லா கிளாத் நீண்டு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம கைக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸில் அடி பாட்டம் கிராஸ் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ லைட்டாக பிசுறு இருக்கும், கிராஸ் இருக்கும், அதனால் ஒரு 1/4 இன்ச் இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நேராக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பேக் பார்ட் நம்ம அடியில் மடிச்சடிப்போம். மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கச்சிதமாக இருக்கும் மடிச்சடிக்க. இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் பின் இறக்கம் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம டேப் இல்லாமல் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பின் டாட்டுக்கும் ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கும் தான் நம்ம அளவு எடுக்கணும். இதே போல் இப்படி அளவு ப்ளவுஸை மடிச்சுக்கிங்க. மடித்து இப்போ அடிப்பாட்டை மடிச்சடிக்க நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அதுலேருந்து இதே போல் வச்சு ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சு தப்பாங்கல்ல, 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1/4 இன்ச் இந்த தேவையில்லாத பிசுறு துணி இப்படி கட் பண்ணி நேராக எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல நான் ஷோல்டர் முடிகிற இடத்துல மார்க் பண்ணியிருக்கேங்கள, அந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்கேல் இப்படி வச்சு இப்படி கிளாத்தை மடிங்க. இப்படி நீங்கள் கிளாத்தை மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நழுகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒரே டைம்லேயே கட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம பின் இறக்கம் சரியாக இருக்கா அல்லது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர் பிடிக்க 1/2 இன்ச் விட்டது போக இந்த இறக்கம் சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்படி கிளாத் அப்படி மேலே ஏற்றி போட்டுக்கிறேன். லைட்டாக இதே போல் கிளாத்தை மேலே ஏற்றி போட்டுட்டு இப்போ நான் அளந்து பார்க்குறேன் பாருங்கள். இப்போ ஷோல்டருக்கும் இப்போ 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு விட்டது போக எனக்கு இறக்கத்துக்கு கச்சிதமாக வருது. 1/2 இன்ச் மேலே ஷோல்டர் பிடிச்சிருவங்களா, இப்போ மடிச்சடிக்க எனக்கு கச்சிதமாக வருது. பின் இறக்கம் கரெக்டாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சைடு 9.5 வருது. அப்போ நமக்கு 38 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ்னால் கழுத்தோடைய அகலம் எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தோடைய அகலம் 2.5 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் எதுவும் வராது, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 2.5 இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து 2.25 இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எதனால் 2.25 இன்ச் அளவு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கட் பண்ணும் பொழுது 2.25 இன்ச்சில் தான் அகலத்தை கட் பண்ணணும்.
நம்ம நெக்கு வந்து தச்சு திருப்பும் பொழுது 2.5 இன்ச்சில் நமக்கு ஈக்குவலாக வந்துடும். அப்போ நம்ம 2.25 இன்ச்சில் கட்டிங் பண்ணும் பொழுது கட்டிங் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள், கழுத்தோடைய முன்கழுத்து இறக்கத்தை எப்படி இதே போல் அளவு ப்ளவுஸ் இப்படி வச்சுக்கிங்க. நம்ம ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சிருவாங்களா, அந்த 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து இதே போலயே அளவு ப்ளவுஸில் முன்கழுத்து இறக்கத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், மேலே தையலுக்காக ஒரு மார்க் பண்ணி அப்படியே ரவுண்டு கொடுத்துட்டே வாங்க. அப்படியே ரவுண்ட் கொடுத்துட்டே வந்து இந்த மேல் கோட்டில் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸை இந்த கொக்கிப்பட்டிக்கும் இந்த கொக்கிப்பட்டி இந்த காஜா பட்டிக்கிட்ட இடையில வந்து நம்ம டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்கிட்ட ஒரு அடையாளத்துக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து இந்த பட்டி ஜாயிண்ட் தெரியும், ஜாயிண்ட் தையல் தெரியுது பாருங்கள். எந்த இடத்துல இந்த பட்டி ஜாயிண்ட் தையல் தெரியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். பட்டி நம்ம பிடிச்சு தப்போம், அதுக்காக மறுபடியும் தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு இடத்துல மார்க். அப்போ நம்ம 3 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காஜா பட்டி உயரம் கச்சிதமாக வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர். இந்த ஷோல்டருக்கு நெக்கு கிட்ட நான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். தையலுக்கு நெக்கு கிட்ட 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டாங்களா, அந்த இடத்துல அப்படியே இந்த ஷோல்டர் அளவு வைங்க. இந்த ஷோல்டர் அளவை வச்சு எந்த இடத்துல ஷோல்டர் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். கை சுற்றளவுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணுங்கள். நெக்கு கிட்ட 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. இதே வந்து கை சுற்றளவுக்காக 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக இப்படி மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்காக இதே போல் அப்படி ஷோல்டர் பிடிச்சு தைக்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆம்கோல் இறக்கம். இந்த ஆம்கோல் இறக்கம் ஈஸியான முறையில் நீங்கள் இப்போ அளவெடுக்கலாம். இப்போ ஆம்கோல் இறக்கத்துக்கு எப்படி நம்ம அளவெடுக்கலாம்னா, இந்த முன்கை சுற்றளவு இருக்குங்களா, ப்ளவுஸில் முன்கை சுற்றளவை அப்படியே வைங்க. ஷோல்டர் பிடிச்சது போக அதிலிருந்து கொஞ்சம் கீழே தள்ளி இதே போல் முன்கை சுற்றளவை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி போடுங்க. எல் ஷேப்பில் இதே போல் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ சுற்றளவு, இப்போ கையோடைய சுற்றளவை நம்ம எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும். ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துருவாங்க. எனக்கு 7.5 இன்ச் வருது. இந்த ப்ளவுஸில் முன்கை கையோடைய சுற்றளவு 7.5 இன்ச் வருது. அப்போ 7.5 இன்ச் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணுங்கள் கைக்குழி கட் பண்ணுறதுக்காக. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது கைக்கிட்ட வந்து எனக்கு ஆம்கோல் கிட்ட சுருக்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா 1.25 வைங்க. அப்படி ஆம்கோல்கிட்ட சுருக்கம் இல்லைன்னா 1.5 இன்ச் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த இடத்துல தையலுக்காக இது எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இங்கேருந்து 5 வருது, அப்போ 5ல் பாதி 2.5. அதே இந்த இடத்துல இருந்து எனக்கு 4 இன்ச் வருது, 4ல் பாதி 2 இன்ச் வச்சு இப்போ வளைவு கொடுங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதோடு இப்படி வளைவு கொடுங்க. அடுத்து ஒரு 1/2 இன்ச் கீழே இப்படி ஒரு வளைவு கொடுங்க. இது வந்து கைக்குழி கட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தா ஆம்கோல் சுற்றளவு சரியாக அளவு வருதான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஆம்கோல் சுற்றளவு ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வச்சு பார்த்துட்டு வரேன். எனக்கு ஆம்கோல் சுற்றளவு 7.5 இன்ச் வருதான்னு. சரியாக எனக்கு 7.5 இன்ச் வருது. இப்போ நமக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிக்கலாம், அல்லது நமக்கு அதிகமாக இருந்தாலும் கம்மி பண்ணி வெட்டிக்கணும். ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆம்கோல் சுற்றளவு செக் பண்ணிவிட்டு தான் ப்ளவுஸ் கட் பண்ணணும். அடுத்து சைடு. இப்போ ப்ளவுஸில் இந்த சைடு ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து இந்த பட்டி தையல் தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். கீழே தையலுக்காக பிடிச்சு தைக்க கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே டாப்பில் ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் அளவு எடுக்கணும். இப்போ சென்டராக அப்படி பிடிங்க. இப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி சென்டராக பிடிச்சு இந்த இடத்துல அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு
1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து கிளாத்தை பிடிச்சி ரொம்ப இழுக்காமல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துருவாங்க. இப்போ இந்த பட்டி தையல் தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக பிடிச்சு தைக்க கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷேப் கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்கேலால் இதே போல் ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. அவ்வளோதான். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டாட் அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வருது. அப்போ தையலுக்கு நம்ம கொக்கி பெட்டிக்கும் வீப்பெட்டிக்கும் தையலுக்கு கொஞ்சம் பிடிச்சது போக 2.5 இன்ச் நான் அளவு வச்சுக்கிறேன். 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கப் ஷேப் வந்து மீடியமாக போதும் அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு அகலம் 3 இன்ச் வச்சுக்கிங்க. இப்போ நான் 2.5 to 2.5 இன்ச் அளவு வச்சுருக்கேன். அளவு வச்சுட்டு இப்போ மெயின் டாட்டுடைய உயரத்தை அளவெடுத்து மார்க் பண்ணணும். இப்போ மெயின் டாட் உயரம் இந்த அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் வருதோ இதே போல் அப்படி வச்சுக்கிங்க. இங்கே பிடிச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து டாட்டோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஷேப் கொடுத்து இதே போல் வரைஞ்சிக்கிங்க. அடுத்து சென்டராக ஒரு மார்க். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாட்டோடைய உயரத்தை பார்ப்போம். முன் டாட் உயரம் நான் தையலுக்கு விட்டது போக 3 இன்ச் அளவு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணுங்கள். இந்த மெயின் டாட்லேருந்து இந்த இடம் வரைக்கும் 1.5 இன்ச் கம்மி பண்ணி இப்படி நான் அளவு வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு சரியாக நீளம் வந்து இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு 3 இன்ச் வருது. இந்த இடத்துல இடைவெளி 1.5 இன்ச் விட்டுறணும். இப்போ அடுத்து ஆம்கோல் டாட். இந்த ஆம்கோல் டாட் எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அளவு ப்ளவுஸில் அளந்து காட்டுறேன் பாருங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் டாட் எத்தனை இன்ச் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வருது. அப்போ ஷோல்டர் பிடிச்சது போக 4 இன்ச் இந்த இடத்துல எனக்கு வருது. அந்த இடத்துக்கு நேராக அப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. மெயின் டாட்டுக்கிட்ட 1.5 இன்ச் கம்மி பண்ணி ஆம்கோல் டாட் மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். 3 டாட் வந்து இதே போல் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இதே போல் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் கப் ஷேப் வந்து சூப்பராக வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணும் பொழுது இந்த மேல் பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ணுங்கள். அடியோடு கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணும் பொழுது மேல் பீஸை மட்டும் எடுத்து இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்து கட் பண்ணும் பொழுது மேல் பீஸ் மட்டும்தான் தனியாக எடுத்து கட் பண்ணணும். அடியோடு கட் பண்ணக்கூடாது. இப்போ முன்கழுத்து கட் பண்ணியாச்சு. முன்கழுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம பின்கழுத்து கட்டிங் பண்ணணும். இப்போ பின்கழுத்துக்கு எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்போ நான் மடிச்சடிக்கு ஒரு ஸ்கேல் அளவு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து அளவு ப்ளவுஸை 2ஆக இதே போல் மடிங்க. பேக் பார்ட்டை மட்டும் இப்படி 2ஆக மடித்து நடு முதுகு சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த இடத்த இதே போல் வைங்க. இதே போல் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் மார்க் பண்ணிவிட்டு பா ஷேப்பில் இப்போ ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் பா நெக் இருக்குது. ஆனாலும் கஸ்டமர் வந்து ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க. அதனால் நான் ரவுண்ட் நெக் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் புள்ளி வச்சு அதிலிருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு நெக்கு அகலம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கோட்டுக்கு தாண்டி நம்ம ஷேப் கொடுத்து நம்ம அகலம் வேணுன்னா கொஞ்சம் அகட்டி வரைஞ்சிக்கலாம் டிசி கட்டியால். இல்லைனா இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்கு அடையாளத்துக்காக இதே போல் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க. நீங்கள் தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த ஆம்கோல் சுற்றளவை கட் பண்ணும் பொழுது மட்டும் அடியோடு கட் பண்ணிக்கிங்க. அடியோடு கட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு கோட்டோடு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் மேல் பீஸை 2 பீஸை மட்டும் எடுத்து அப்படியே கைக்குழி கட் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச் நான் கைக்குழி கட் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி கைக்குழி கட் பண்ணிவிட்டு தையலுக்காக இப்படி சிசர் கட் கொடுத்துக்குங்க.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வேலை முடிஞ்சுதுங்களா? அடுத்து பட்டி அளவு. பட்டி அளவு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோல் சுற்றளவை மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணணும். மெயினாக ப்ளவுஸுக்கு தேவையே மெயினாக ஆம்கோல் சுற்றளவு கச்சிதமாக ப்ளவுஸ் உக்காந்தா தான் எனக்கு இப்போ பாருங்க கச்சிதமாக வருது. ஷோல்டர் பிடிச்சது போக கரெக்டாக வருது. ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கரெக்டாக ஆம்கோல் சுற்றளவு கம்கட்டில் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் உக்காந்தா தான் ப்ளவுஸ் வந்து அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் வராது. அடுத்து பட்டி அளவு. இந்த பட்டி அளவு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக் பார்ட்டு பெருசாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். பேக் பார்ட்டை இதே போல் இப்படி 2ஆ மடிங்க. 2ஆ மடித்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். பின் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம தையலுக்கு 2 இன்ச் அளவு வச்சுக்கணும். தையலுக்கு 2 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை பேக் பார்ட்டில் கட் பண்ணிடுங்க. எதனால் இப்போ பேக் பார்ட்டில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நான் கட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் கட் பண்ணாத விட்டு அப்படியே தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாட் பிடிச்சாலும் இடுப்பு சுற்றளவு பெருசாகிட்டே வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, பின் டாட் வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. கஸ்டமருக்கு போடும்பொழுது ஃபிட்டிங் நல்லா இருக்காது. அதனால் பேக் பார்ட்டில் தேவைக்கேற்ப துணி வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுங்க. இப்போ பட்டி அளவு. இப்போ இந்த பட்டி அளவு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, 1/2 இன்ச் இப்போ ஃபஸ்ட்டு அடியிலையும் வந்து மடிச்சடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கலாம். இல்லை கிளாத் நமக்கு கம்மியாக இருந்தால் 1/2 இன்ச் இதே போல் மார்க் பண்ணுங்கள். இதே போல் மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாகவும் தேவையில்லை. நல்லா நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நேராக கட் பண்ணிவிட்டு பிடிச்சு தைக்க இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ இதிலேருந்து பட்டியோட அளவை வைக்கிறேன். அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்காங்களா, அதிலிருந்து முன்பட்டி, அந்த முன்பட்டியோட உயரத்தை வைப்போம். இப்போ முன்பட்டி உயரம் இது எதோட முடியுதோ அந்த பட்டி தையல் ஜாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள் பிடிச்சு தைக்கிறதுக்காக. அதே போல் சைடு பட்டியும் அப்படி தான். அப்படி இந்த சைடு பட்டி அளவை வைங்க. இங்கேருந்து இந்த சைடு பட்டி அளவு இதே போல் வச்சு எந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டாட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் வச்சோம், இப்போ தையலுக்கும் சேர்த்து நம்ம பிடிச்சு தைக்கிற தையலுக்கும் சேர்த்து ஒரு 3 இன்ச் பக்கம் வருது. அதே 3 இன்ச்சை இந்த இடத்துல வைங்க. இதிலேருந்து இப்படி நேராக அப்படி வைங்க. 3 இன்ச் அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு மார்க் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 3/4 இன்ச் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா பட்டி ஷேப் கொடுத்து வரையணுங்களே. இதே கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்டால் 1 இன்ச் கம்மி பண்ணுங்கள். அல்லது மீடியமாக போதும் அப்படின்னா 3/4 இன்ச் கம்மி பண்ணுங்கள். 3/4 இன்ச் கம்மி பண்ணி இதே போல் ஷேப் கொடுத்து வரைங்க. இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்படி நீங்கள் பட்டி கிளாத் கட்டிங் பண்ணி தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கச்சிதமாக வந்துடும். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அடியில் 1/2 இன்ச் பிடிச்சிருவோங்களா, இப்படி மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயிண்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு மடிச்சடிக்கிறதுக்கு கச்சிதமாக வந்துடும். இங்கே மேலே 1/2 இன்ச் போயிடும், அடியில் 1/2 இன்ச் போயிடும். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மடிச்சடிக்க உங்களுக்கு ஒரு ஸ்கேல் அளவு வந்துடும், கச்சிதமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை கிளாத் கட் பண்ணிக்கலாம். இப்போ கை கிளாத்துக்கு எப்படி நம்ம மடிக்கணும் அப்படின்னா, இந்த கரபாகமாக நான் மடிச்சுக்கிறேன். இதே போல் இப்படி மடிச்சுட்டு ஓப்பன் பகுதி எண்ணெய் பார்த்துருக்க மாதிரி நான் மடித்து போட்டுக்கிறேன். அடுத்து அப்படியே ஓப்பன் பகுதி எண்ணெய் பார்த்துருக்க மாதிரி மடிச்சுக்கிறேன். ஏன்னா கரைப்பக்கம் மடிக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கையுடைய லென்த்து வந்து உயரம் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம 2 மடிப்பாக மடிக்கும் பொழுது கை உயரம் பத்தாது. அதனால் அந்த கரை இருக்கிறதுனால அப்படியே கரைபாகம் 1 இன்ச் வச்சு மடிச்சடிச்சு நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1 இன்ச் அளவு வச்சு அப்படி ஸ்கேலில் மார்க் பண்ணுங்கள். இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்து கையோடைய உயரத்தை அளவு மார்க் பண்ணுவோம். இப்போ மடிச்சடிக்க 1 இன்ச் அளவு வச்சுருக்காங்களா, அதிலிருந்து கையோடைய உயரம். கையோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க.
அடுத்து கை சுற்றளவு, இந்த ஆம்கோல் சுற்றளவு தெரியுதுங்களா? இந்த இடத்துல எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக மேலே மார்க் பண்ணுங்கள். அடுத்து முன்கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க. அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் வருதான்னு பார்க்கணும். தையலுக்கு நம்ம பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச் அளவு வச்சாங்களா, இப்போ எனக்கு 2 இன்ச் அளவு கச்சிதமாக அந்த கிளாத் வருது. எனக்கு ஒட்டு போட தேவையில்லை. இதே வந்து உங்களுக்கு தையலுக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வரலைன்னா நீங்கள் கைக்கு ஜாயிண்ட் கொடுத்து தான் ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது தைக்கணும். இப்போ இது 2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சில் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துக்கும் ஒரு ஸ்கேலால் இப்படி சேவ் கொடுத்து இப்படி கிராஸ் கொடுங்க. இப்படி மேலே 1.5 இன்ச் அளவு வச்சாங்களா, அதிலிருந்து தையலுக்கு 2 இன்ச் விட்டேன் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் 6 இன்ச் வருது. அப்போ 6 இன்ச் வந்தால் 6ல் பாதி 3 இன்ச் வச்சு இப்படி சென்டராக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் மேலே 1.5 இன்ச் விட்டுருக்கேன், இந்த இடத்துல ஒரு 6 இன்ச், அப்போ கையோடைய சுற்றளவு 7.5 இன்ச் எனக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இது கைக்குழி கட் பண்ணுறதுனால இந்த ஷேப்பில் மார்க் பண்ணணும். இங்கே மேலே வந்து இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்படி நீங்கள் கை கட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட கைக்கிட்ட உங்களுக்கு சுருக்கங்கிறது வராது. அப்படியே அடியோடு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கைக்குழி கட் பண்ணணும். கைக்குழி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து மடிச்சடிக்க சிசர் கட் கொடுங்க. இப்போ இதே போல் இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச் கைக்குழி கட் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கிட்ட கைக்குழி கொஞ்சம் கூட சுருக்கங்கிறது வரவே வராது. 1.5 இன்ச்சுக்கு இந்தாண்ட தான் கைக்குழி கட் பண்ணணும். நீங்கள் மேலே வந்து கொண்டு போயிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் பீஸ் வந்து கிளாத் வந்து அவ்வளோதான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிளாத்து இதுக்கு மேலே இல்லை. அதனால் நம்ம இந்த கை சுற்றளவு கட் பண்ணாங்களா, இந்த கிளாத்தில் நம்ம நெக் பீஸ் கட் பண்ணிக்குவோம். இப்போ எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ கிராஸில் நீண்டு கொடுக்குதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இந்த பக்கம் கிராஸில் நீண்டு கொடுக்குதுங்களா, இதே போலே கிராஸாக மார்க் பண்ணுங்கள். அகலம் 1 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும். நெக் பீஸுக்கு அகலம் 1 இன்ச் வச்சுக்கிங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கும் பொழுது உள்பக்கம் பிசுறு வராமல் இருக்கும். நீங்கள் 1.5 இன்ச்சு அல்லது 1.25 இப்படிலாம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உள்பக்கம் பிசுறு நிறையா இருக்கும். நெக் துணியும் அப்புறம் நமக்கு பத்தாது. அகலம் 1 இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி கிராஸாக உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து காஜாக்கும் பட்டன் பீஸும் இப்போ இந்த நெக் பீஸ் கிளாத் இருக்குங்களா, இதுலேயே வந்து 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காஜாக்கும் பட்டன் கிளாத்துக்கும் இப்படி இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ப்ளவுஸோட வேலை அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ்லேயும் மிஸ்டேக்கும் வராது, ஈஸியாகவும் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.